ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஜாப்பனீஸ் மில்க் பிரெட் பண்ணேன். அது என்னோட ஸ்டைலில் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கூழு மாதிரி காய்ச்சுறோம். அது பிரெட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது ஜாப்பனீஸில் டாங் ஜாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் நினைக்கிறேன். அதுக்கு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். அது கூட 150 ml வாட்டர் ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல். 2 டேபிள் ஸ்பூன்னா 30 கிராம்ஸ் வரும். இப்போ இது நல்லா கரைச்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு அது ஒரு கூழ் மாதிரி, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூழ் காய்ச்சுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்துடும். இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம ஆப்பம் செய்கிறதுல யூஸ் பண்ணுவோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி கூட கொஞ்சம் சாதமும் சேர்த்து அரைப்பாங்க சாஃப்ட்னஸ்க்காக. சப்போஸ் சாதம் இல்லாமல் இருக்கிற டைமில் நம்ம அரைச்ச மாவே கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி அதை அடுப்பில் வச்சு காய்ச்சி அந்த கூழை சேர்த்து கரைச்சி வைப்பாங்க. ஸோ அந்த ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம கூழ் செஞ்சு சேர்த்தும் போது ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மாய்ஸ்டாகவும் இருக்கும். இப்போது நான் 2 ப்ரெட்டுக்கான ஃப்ளார் எடுத்துக்கிறேன். 700 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டு ஒரு 12 to 15 கிராம்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாண்ட் மிக்சரில் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு விடுறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம காய்ச்சி வச்ச அந்த கூழை சேர்த்துக்கலாம். அது இப்போ நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் அதில் 1/3 கப் மில்க் மேட் சேர்த்துறேன். இந்த ரெசிப்பியில் ஆக்சுவலி முட்டை சேர்த்துறாங்க. ஆனால் எனக்கு முட்டை சேர்த்துறதுக்கு பிடிக்கல, அதனால் நான் சேர்த்தலை. இப்போ அடுத்ததாக நான் லைட்டாக வார்மாக இருக்கிற மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறேன். அப்ராக்சிமேட்லி எனக்கு ஒரு 300 ml மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டாண்ட் மிக்சரில் மிக்ஸ் பண்ணும்போது கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மாய்ஸ்சர் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அது சாஃப்டாக வருது. நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது ஆக்சுவல் ரெசிப்பியில் பட்டர் தான் சேர்த்துருக்காங்க. ஆனால் பட்டர் விட ஆயில் சேர்த்தும்போது தான் ஆறினாலும் அது சாஃப்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இது வரைக்கும் ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அதனாலயே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துனா போதும். ஏன்னா ஜாஸ்தி ஆயிலோட தேவையில்லை, ஏன்னா நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு மாவு எடுத்து இப்படி விரித்து பார்த்தீங்கன்னா விரிசல் விடாமல் நமக்கு வரணும். இப்படி வந்தாலே ப்ரெட்டோட டவ் ரெடின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஸ்டாண்ட் மிக்சரிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நான் மாற்றுறேன். அந்த பவுலில் சைட்லலாம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த மாவு வச்சதுக்கப்புறம் அந்த மாவை பால் மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அது மேலே ஆயில் பூசியிருக்கேன். இது ப்ரூஃப் பண்ண வைக்கணும் அப்ராக்சிமேட்லி 1 hour. இப்போ 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ இது லைட்டாக ஃப்ளாரை டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே நான் இதை கொட்டுறேன். அப்புறம் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறேன். அப்ராக்சிமேட்லி 690 கிராம்ஸ் எனக்கு வந்திருக்கு ஈச் பார்ட்டு. இதை ஃபர்தர் திருப்பி 3 பீசஸாக ஈக்குவல் பீசஸாக டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட்டாக இப்படி தட்டிட்டு சின்ன சின்ன ரோல்ஸாக பண்ணி நான் பிரெட் டின்னில் வைக்க போகிறேன். பிரெட் டின் பார்த்திங்கன்னா பட்டரும் ஃப்ளாரும் போட்டு கோட் பண்ணியிருக்கேன் நல்லா. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி
அப்ராக்சிமேட்லி 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர்க்குள்ளே நான் ப்ரூஃப் பண்ணுறேன். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் என்னோடய அவனில் ஒரு 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் பேக் பண்ண வைக்கிறேன் அபவுட் 30 மினிட்ஸ். இப்போ இந்த ப்ரெட்டு நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறேன். அது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ அப்படியே அந்த ப்ரெட்டை வந்து சும்மா ஒரு பார்ட்டை வந்து பிச்சு எடுக்கிறேன். அவ்வளோ ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சராக அப்படி கையில் பிடிக்கும் போதே நமக்கு தெரியுது. அதே மாதிரி சாப்பிட்டு பார்க்கும்போதும் செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த மில்க் மேடெல்லாம் போட்டனால ரிச் டேஸ்ட் ஆஃப் மில்க் இருந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. நான் சொன்ன மாதிரி அந்த டாங்ஸோன் தான் இந்த ப்ரெட்டை வந்து இவ்வளோ மாய்ஸ்ட் அண்ட் சாஃப்டாக நமக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிப்பியில் ஆக்சுவலி எக்கு சேர்த்தலாம். எக்கு பிடிக்கணுன்றவங்களுக்கு இதை சேர்த்திக்கலாம். எக்கையே சேர்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இதுவே ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ரெட்டில் நாங்கள் சாண்ட்விச் ட்ரை பண்ணோம். அப்சல்யூட்லி ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.